நீங்க என்ன அடிப்பிய? நான் பாத்துக்கிட்டு சும்மால நிப்பேன். ஏமா நிறுத்துவா நாடகத்தை. உங்க ரெண்டு பேர் பேச்சாவும் என்கிட்ட இனி பலிக்காது. அடியே நாத்து, திமிருத்தனமா பேசுறதா நினைக்காத. உன் முடிவு இனி என் கையில தான். மருமவளே, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவ முடிவு உன் கையில தான் இருக்கு. இதை சிரிக்காதிய, உங்க மக பாத்துக்கிட்டே இருக்கா பின்னாடி நின்னு. ஆமாடி, என் மகா எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா தான் இருப்பா. ரொம்ப ஓவரா வாய் பேசுதியே. என் மகா வீட்டுக்கு வந்திருக்கா, கால் கடுக்க நின்னுகிட்டே இருக்கா. வீட்டுக்குள்ள வான்னு ஒரு வார்த்தை சொல்லுதேடி நீ. அவளுக்கு ஒரு மடக்கு காப்பி தண்ணி போட்டு கொடுத்தேடி. ஏதே, அதான் நான் வந்த உடனே சொல்லிட்டோம்ல, பால் இல்ல, சீனி இல்ல, காப்பி தூள் எதுவும் இல்லன்னு. அப்புறம் காப்பியா போடு, டீயா போடுனா எப்படி போடுவேன்? ஆமா ஆமா, அப்படியே வந்திருக்கா விருந்துக்கு. இவளுக்கு விருந்து சாப்பாடு வச்சு கொடுக்கணும். ஆளை பாரு ஆளை. என் வீட்டுல இவள மாதிரி ஒரு சம்மந்திகாரி இருந்துதானா வந்த உடனே இவள அம்மில தூக்கி வச்சு அரைச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வாய் பேசியிருக்க மாட்டாள்ல. ஏமா, என் வீட்டுக்குள்ள வரதுக்கு என்ன யாரும் கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. இங்க பாருங்க மைனி, நீங்க இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க தான். ஆனா நான் இந்த வீட்டு உரிமைக்காரி, தெரிஞ்சிடுங்க. வீட்டுக்கு உரிமைக்காரினா வீட்டை பேத்து எடுத்துட்டு போக வேண்டியதானே? பாத்தியா மீனு, உன் மைனிக்காரி வீட்டை பேத்து எடுத்து கொண்டு போன்னு சொல்லுதா. ஏக்கா, நான் வீட்டை பேக்க போறது இல்ல, என் மைனிக்காரி முகர கட்டைய தான் நான் பேத்து எடுத்துட்டு போக போறேன். இந்த திமிரு பிடிச்ச 4 முடி இவகிட்ட என்னத்த சொல்லி கொடுத்தான்னு தெரியலையா. எத்தனை பேர்கிட்ட அடி வாங்கினாலும் இவ திருந்தவே மாட்டா. இப்ப அவகிட்ட என்ன ஏது சொல்லி கொடுத்தான்னு கேட்டா உடனே சொல்லுவா அவ ஏன் உடன்பிறவா சகோதரின்னு. சகோதரியா? சகோதரி. ஏக்கா, உடன்பிறவா சகோதரினா இந்த சகோதரி வாங்குறதுல பங்கு அந்த சகோதரிக்கும் உண்டுல. ஆமா, இவளுக்கு என்னத்த குடிக்கியோ அதே பங்கு அவளுக்கும் கொடுத்து ஆவணும்ல. அப்பதானே சகோதரி. ஏ மீனு, அங்க பாரு, மரகதக்காவும் உன் மைனிக்காரியும் குசு குசுன்னு பாடு பேசிக்கிட்டு இருக்காவோ. பேசிட்டு இன்னைக்கு இவ வண்டவாளத்து தண்டவாளத்துல ஏத்தாம விட மாட்டோம்ல. இந்த 4 முடிய ஒரேடியா புதைச்சமில்ல. மறுபடியும் என் மவகிட்ட என்னத்தையோ சொல்லில கூட்டிட்டு வந்திருக்கா. இந்த கூறுகட்டவளும் அந்த கூறுகட்டவ சொன்னதுதானே கேட்டுக்கிட்டு வருவா. எந்த வீட்டுல பிரச்சனையை உண்டு பண்ணலாம்னு அந்த 4 முடி நிக்க. என் மவ வீட்டுக்கு போகட்டும். இந்த 4 முடி இன்னைக்கு பிச்சு எரிஞ்சிருதேன். திமிரு பிடிச்சவா என்கிட்ட எதுன்னு வாலாட்டிக்கிட்டு இருக்கா. எடி, வீட்டுக்குள்ள என் மவளை கூப்பிடுனா அவகிட்ட நின்னுகிட்டு என்னடி பாடு பேசிக்கிட்டு இருக்கா. ஏதே, உங்க மக மட்டும் 4 முடிக்கிட்ட பேசிட்டு இருக்கல்ல, அதே மாதிரிதான் நான் இந்த அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுறது மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதோ? பாத்தியா மேனு, மாமியாருக்கு மருமகளுக்கு என்ன நடிப்புன்னு பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இனி இவங்க நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லாதுல்ல. 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும்னு சொன்னேன்ல, கேளு நல்லா. திமிரு பிடிச்சவா இன்னமும் என் மவகிட்ட கோல் மூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கா. இந்த 4 முடி கதையை அப்புறமா பாத்துக்கிடலாம். முதல்ல என் மவள இங்க இருந்து கிளப்பியே ஆகணும். இங்க பாருமக்கா, உன் மைனிகாரி சரியான சில்லாட்டா. அவ திமிரு பிடிச்சவா, இப்படிதான் பேசுவா. அவளுக்கு நான் திருப்பி கொடுக்கல பதிலடி, அதுல அவ சரியாயிருவா. அது கிடக்கட்டும், முதல்ல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுமக்கா. என்னமோ உன் மாமியார் உன் கூட சண்டை போட்டாலாமே. வாமக்கா, உனக்கு நீ கேட்கறதுக்கு யாரு இல்லன்னு நினைச்சிட்டாவளா உன் மாமியாரு? உன் மாமியார் உன்கிட்ட ஏதோ சண்டை போட்டாவன்னு சொன்னேல்ல, இன்னைக்கு வா உங்க மாமியார உண்டு இல்லன்னு பண்ணி விடுவேன். என் மவ எவ்வளவு நல்லவா பாசக்காரி. உன்கிட்ட போய் உன் மாமியார் சண்டை போட்டாவளா? மக்கா, இன்னைக்கு உங்க அண்ணன் ஆபீஸ்க்கு போகும்போது வண்டி எடுத்துட்டு போல பாத்துக்க. வண்டி அங்க நிக்கி பாரு, நீ போய் வண்டி எடு. உன் மாமியார போய் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டுட்டு வந்துருவோம். பாத்தியா சின்ன பொண்ணு, உன் சம்மந்திகாரி ரொம்ப பாசமானவளா அன்பானவளா. உன் மாமியார் எப்படி சொல்லுதா உன்ன பாத்தியா? ஏக்கா, எங்க மாமியார் என் சம்மந்திகாரி எங்க இருந்து கேடப்பதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்காவோ. தெரியுது சின்ன பொண்ணு, இருந்தாலும் உங்க மாமியார் சொல்லுதா பாத்தியா, அதை என்னால நம்பவே முடியல. யாருதான்க்கா நம்புவாவோ? என் சம்மந்திகாரி அன்பானவா, அடக்கமானவா, அறிவானவா, பாசமானவன்னு சொன்னா. எம்மா, ரொம்ப அவசரப்படாத. முதல்ல எங்க மாமியார் என் கூட எதுக்கு சண்டை போட்டாவன்னு முதல்ல தெரிஞ்சுக்க. அதான் சொன்னப்லடி, உன் மாமியார் கிட்ட போய் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கேன்னு. சீக்கிரமா வண்டி எடு, போவோம். காலைல 10 மணிக்கு எந்திரிச்சிருப்பா. மாமியாருக்கு ஒரு மடக்கு தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டா, சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டா. அதனால சண்டை போட்டுருப்பாவோ. அப்படியே சாப்பாடு கொடுத்தாலும் சட்னி சாம்பார்ல வேணும்னே உப்பு மிளகா தூள் அள்ளி எடுத்து போட்டு கொடுத்துருப்பா. அப்ப மாமியார் இவ கூட சண்டை போடாம அப்படி பாசத்துல கொஞ்சமா செய்வாவோ. மீனா, நான் சொன்னதை முதல்ல செய். சரிக்கா. சின்ன பொண்ணு, உன் சம்மந்திகாரிக்கு பின்னாடி நின்னுகிட்டு இந்த 4 முடி என்னத்தலாமோ போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காளா. இன்னைக்கு இருக்கு அந்த 4 முடிக்கு கச்சேரி. வண்டி எடுன்னு சொல்லிட்டு இருக்கம்ல, போவோம் உங்க மாமியார் வீட்டுக்கு. ஏம்மா, எங்க மாமியார் வீட்டுக்கு போலாம். முதல்ல நான் வீட்டுக்குள்ள போணும், வெளியே விடு. இது சொல்லத கேளு, எல்லாம் சூட்டோட சூட்டா கேட்டாதனடி பிரச்சனை சரியாவும். முதல்ல கிளம்புவோம் மாமியார் வீட்டுக்கு. ஏம்மா, நீ வர சரியே இல்லையே. நான் வீட்டுக்கு வந்தாலே என் செல்லம்மாவ வாமா வாமான்னு சொல்லுவேன். இப்ப நான் வீட்டுக்குள்ள போறேன்னு சொல்லுவேன். நீ மாமியார் வீட்டுக்கு கிளம்பு, மாமியார் வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரியில்லம்மா, இதெல்லாம் சரியே இல்ல. உனக்கு யாரோ வசிய மருந்து கொடுத்திருக்காவோன்னு நினைக்கேன். என்னடி சொல்லுத? எனக்கு வசிய மருந்தா? ஆமா, அதனால தானே இப்படி பேசிக்கிட்டு இருக்க. இல்ல இல்ல, நடிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப அத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. உன் மாமியார் உன் கூட சண்டை போட்டாவல்ல, வா என்னன்னு போய் கேட்டு வருவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏம்மா, இதுக்கு மேலேயும் உன்கிட்ட என்னால பேசிக்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல வழிய விடு, நான் வீட்டுக்குள்ள போகணும். சின்ன பொண்ணு,
எனக்கு என்னவோ இந்த 4 முடி மேல சந்தேகமா இருக்கு. உனக்கு உங்க மாமியார் புது பீரோ புது துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்தாவல்ல, அத ஒருவேளை உன் சம்மந்திக்காரி கிட்ட போட்டு கொடுத்துருப்பாளோ? என்னக்கா சொல்லுதிய? ஆமா சின்ன பொண்ணு, அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கேன். வழிய விடுமா இடி, உனக்கெல்லாம் அறிவு புத்தி எல்லாம் கிடையாதட்டி. எவ்வளவு நேரம் அடி வாங்கினாலும் உன் கோல் முட்டி கொடுக்குற பழக்கம் மட்டும் உன்னை விட்டு போக மாட்டேங்க. இங்க பாருட்டி, என் மவகிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து எங்களுக்குள்ள சண்டைய வர வளர்த்தேன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது பத்துக்க. ஆமா, உண்மையை சொன்னா மாமியா மருமக எல்லாத்துக்கும் கோவம் வரதானே செய்யும். மீனு, நான் சொன்னதை எல்லாம் பாத்துக்க என்ன, நான் அப்புறமா வரேன். நாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா இருக்கோம்ல, அதுங்க யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. சரியான பொறாம பிடிச்சவங்களா இருக்காங்க. இந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றவங்க கூட எல்லாம் என்னால பேச முடியாது. நான் அப்புறமா வரேன் மீனு. சப்பா, எதையோ ஒண்ணு சொல்லிட்டு தப்பிச்சோண்டா சாமி. சின்ன பொண்ணுக்கு மாமியார் மூலியும் சரியில்லை, சின்ன பொண்ணு மரகதக்கா மூலியும் சரியில்லை. இவங்க கையில நம்ம இன்னைக்கு மாட்டணும், அவ்வளவுதான். சட்னி மாதிரி அம்மில வச்சு அரைச்சு விடுவோம், அரைச்சி. போட்டி போ, இங்கன கிடக்கப்பட்ட 4 தெருவதானே சுத்தி சுத்தி வருவேன். என் கையில வசமா மாட்டுவே இல்ல, அப்புறம் இருக்குடி உனக்கு. ஏதே, உங்க மகா வீட்டுக்குள்ள போயிட்டா? வா மருமோள, அவ பின்னாடியே போவோம். பாத்தியா மக்கா, உன் மைனிக்காரி வீட்டை எப்படி போட்டு வச்சிருக்கானே. காப்பியை குடிச்சிட்டு கப்ப அப்படியே வச்சிருக்கு. அதை எடுத்து கொண்டு போய் அடுக்கல சிங்கில போட்டா என்ன அவளுக்கு? உங்க அண்ணன் குளிச்சிட்டு துண்டை அப்படியே சோபா மேல போட்டு போயிருக்கா. அதை கூட எடுத்து போட கையில உன் மைனிக்காரிக்கு. நடு வாசல்ல உட்கார்ந்துகிட்டு பாடு பேசிக்கிட்டு இருக்கா, பாடு. ஏமா, அப்புறம் என்னடி, உன் மைனிக்காரி சரியான திமிரு பிடிச்சவா. உன்னை எப்பவும் சொல்லிட்டு இருப்பாள்ல, மாமியார் வீட்டுல ஒழுங்கா ஒரு வேலையும் செய்ய மாட்டேக்கானே. இப்ப அவ லட்சணத்தை பாத்தியல்ல, எப்படி எல்லாம் வேலை செஞ்சிருக்கானே. ஒருத்தர் மேல பழி போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒழுங்கா இருக்கமான்னு முதல்ல பாத்துக்கிடணும். மருமகளா வீட்டை ஒழுங்கா வேலையெல்லாம் பாக்கணுமே. வீடெல்லாம் இப்படி கிடக்க யாராவது வந்து பார்த்தா உடனே என்ன சொல்லுவோ அப்படிங்கிற நினைப்பே இல்லடி அவளுக்கு. சரியான திமிரு பிடிச்சவளா இருக்கா. என் வார்த்தையெல்லாம் ஒரு வார்த்தை கூட இப்ப அவ கேட்கவே மாட்டேகாட்டி. இங்க பாருமக்கா, இந்த காப்பி குடிச்ச கப்பு, இந்த துண்டு, இதை எல்லாத்தையும் நீ எடுத்து போட்டுறாத. இப்ப எப்படி கிடக்கும் அப்படியே இருக்கட்டும். உங்க அண்ணன் சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வருவான்ல, அவன் பார்க்கட்டும். அவன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு இருக்கு. இன்னைக்கு என் மகன் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கு உன் மைனிக்காரிக்கு கச்சேரி. எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி எதுக்கு குறை சொல்லிட்டு இருக்கமான்னு கேட்பாம்ல உங்க அண்ணன். இன்னைக்கு அவனே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல போறான். வேணும்னா பாருமக்கா. ஓஹோ, அப்படியா? சரி சரி. என்ன நடிப்பு நடிக்காவம்மா. ஏக்கா, என் சம்மந்திக்காரி ஒரு சைஸா நக்கலா பேசுன மாதிரி இருக்குல்ல? ஆமா சின்ன பொண்ணு, அவ என்னைக்கு ஒழுங்கா பேசிருக்கா, நக்கலா தானே பேசுவா. ஏடி, இப்ப எங்க போற? அங்க சோபால உட்காரு. உன் மைனிகாரி காப்பி எல்லாம் போட்டு தர மாட்டா? நான் உனக்கு சுட சுட காப்பி போட்டு தரமக்கா, உட்காரு. ஏம்மா, நான் வந்த வேலையை முதல்ல பார்த்துட்டு அப்புறமா காப்பியை குடிக்கேன். ஏடி, எங்க போற? நில்லு. பாத்தியா சின்ன பொண்ணு, உன் சம்மந்திகாரி உன் ரூமுக்குள்ள தான் போறா. ஆமாக்கா, யார் ரூமுக்குள்ள தான் போறா? மருமோளே, என் மவ பேச்செல்லாம் சரியில்லை. வா, அவ பின்னாடியே போவோம். சரிங்க தே, நீங்க முன்னாடியே போங்க. உங்க பின்னாடியே நாங்க 2 பேரும் வாரோம். சரி மருமோளே. திமிரு பிடிச்சவா, காலையிலேயே வந்துட்டாளா உயிரை வாங்குறதுக்கு. ஏதே, யார் ரூம்ல உங்க மகளுக்கு என்ன வேலை? என்னம்மா முழிச்சுக்கிட்டு இருக்க? உன் மருமக கேட்கல, பதில சொல்லு. இது என் வீடு. என் மவனுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை என் மவனுக்கு இருக்கு. அவ எந்த ரூமுக்கு வேணாலும் போய் பாப்பான்னு சொல்லுமா. உங்க மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மருமவள நான் வந்திருக்கோம்ல, அதனால ஏன் அனுமதி இல்லாம யார் ரூமுக்குள்ள யாருமே வரக்கூடாது. உங்க மகளை அந்த ரூமை விட்டு வெளியே போக சொல்லுங்க தே. ஏம்மா, உன் மருமக கேட்கப்பட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம என்னையே முறைச்சு பாத்துக்கிட்டு நிக்க? மருமவளுக்கு அவ்வளவு சப்போர்ட். என்னடி இப்படி பேசுத? அவளுக்கு நான் என்னத்துக்கு சப்போர்ட் பண்ண போறேன்? ஓஹோ, அப்ப நீ உன் மருமவளுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்ட. அவ மேல கோவமா தான் இருப்ப, அப்படிதானம்மா? ஆமா, என்னைக்கு ஒரு வீட்ல மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து வந்திருக்கு. இது உனக்கே தெரியுமாட்டி? உங்க வீட்ல உங்க மாமியாருக்கும் உனக்கு ஒத்து போகல, அதே மாதிரி தானே நம்ம வீட்லயும் இருக்கட்டுமா. எல்லாம் இருக்கட்டும். இது என்ன பீரோ, மைக்கா சீட்டு போட்டு ஒட்டுன மாதிரி இருக்கு. என்ன ஒரு 4000 5000 இருக்குமா? என்னடி இப்படி சொல்லுத? மைக்கா சீட்டு போட்டு ஒட்டி இருக்கு, 4000 5000 இருக்கும்னு சொல்லுத? நல்ல ஸ்ட்ராங்கான தேக்கு மரமாக்கும். 4000 5000 ஓவா இல்லடி, 40000 ரூபாய். ஏக்கா, நீங்க சொன்ன மாதிரியே என் சம்மந்திக்காரி நேரா என் ரூம்ல வந்து பீரோ வந்தனக்கா பாத்துக்கிட்டு இருக்கா. ஆமா சின்ன பொண்ணு, அந்த 4 முடிக்கு என்ன வேலை? இதத்தான் சொல்லி கொடுத்துருப்பான்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னோம்ல. இன்னைக்கு உங்க மாமியார் பீரோ வண்டியில எடுத்துட்டு வந்தவள்ல, அப்போ அந்த 4 முடி தான் வெளியே நின்று பாத்துக்கிட்டு நின்னா. அன்னைக்கு இவ வீடு தேடி வருவான்னு தான் நினைச்சேன். நம்ம சங்கரன் கிட்ட சொல்லிதான் நல்ல தேக்கு மரமா பார்த்து எடுத்து போட்டு செய்யணும்னு சொல்லி செஞ்சு வாங்கினது இல்ல. ஓஹோ, அப்படியா? சரி சரி. ஏம்மா, அப்படின்னா நான் இழிச்சவாயி போக்கத்தவா, அப்படிதானம்மா? என்னடி இப்படி சொல்லுத? பீரோ நல்ல அளவோட தானே செஞ்சிருக்கேன். பீரோ நல்லாதாம்மா இருக்கு, ஆனா என்ன ஏமாத்திட்ட பத்தியா? எங்க மாமியார் சொல்லுதாவோ, நீ வண்டியில அள்ளிட்டு வந்தியே உங்க அம்மா வீட்ல இருந்து பொருள் எல்லாம் காயிலங்கடல போடப்பட்ட பொருள், எல்லாம் ஓட்ட உடசல்னு.
ஐயோ என் மவன் என்கிட்டயே போட்டு வாங்கிட்டாளா? எனக்கு ஓட்ட உடசல் அள்ளி எடுத்து கொடுத்துக்கிட்டு மருமவளுக்கு நல்ல தேக்கு மரத்துல பீரோ செஞ்சு கொடுத்துருக்க என்ன? அப்புறம் பீரோ நிறைய புது துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க. அன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது உன் மைனிகாரி இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே துரத்திடுதுன்னு சும்மா பேருக்கு தானமா சொல்லியிருக்க. நான் எங்க வீட்டுக்கு கிளம்பின உடனே உன் மருமவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டியோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடி. உன் மைனிகாரி அம்மா வீட்ல இருந்து நேத்துக்கு தான் வந்தா பாத்துக்க. ஆமா ஆமா, ஊர்ல எல்லாரும் சொல்லிக்கிட்டாவோ மாமியார் மருமவளும் சண்டை, மருமவ அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு. என் காதுலயே பூவை சுத்துதியாமா நீ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ தானே வேணுக்கும்னே வந்து மைனிகாரிக்குள்ள பீரோ வேணும், அதுல உள்ள துணிமணி எல்லாம் வேணும், வாஷிங் மிஷின் எல்லாம் வேணும்னு எடுத்துட்டு போனேன். காயலாங்கடையில தள்ளக்கூடியது எல்லாத்தையும் என்கிட்ட தள்ளி அனுப்பி விட்டுட்ட அப்படிதானமா? அப்படியே மாமியார் மருமவள் நல்ல ஒத்துமையா இருந்துகிட்டு என்ன கண்ட உடனே ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி நடிக்கலாம். ஆஹா, ஏமாவல்ல கண்டுபிடிச்சிட்டானா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. இன்னைக்கு என் மருமக கூட காலையில சண்டை தான் போட்ட மத்துக்க. ஆமாம்மா ஆமா, நான் நம்பிட்டேன். அதான் நான் வரும்போது வீட்டு வாசல்ல உட்கார்ந்து 3 பேரும் கதை பேசிக்கிட்டு இருந்தேல. அது வந்து என்ன ஏமாத்திட்டு உன் மருமவளுக்கு எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கியாமா? இங்க பாரு மேனகா, உன் திமிர் எடுத்த பேச்செல்லாம் இத்தோட நிப்பாட்டிக்க. என்ன மைனி, உங்க நடிப்பு நல்லா தான் இருந்துச்சு. ஆமா, நடிப்புதான். அதுக்கு என்ன இப்போ? உங்க 2 பேர் நடிப்புக்கு அவார்டே கொடுக்கலாம். சரி, அவார்டு தானே வாங்கிட்டு போறோம். உனக்கு என்ன? அம்மா, நீ சரியான ஆளதானே இருந்திருக்க. மருமா கூட சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட நடிச்சுக்கிட்டு தான் இருந்தா இவ்வளவு நேரமும். அப்படியே மருமா மேல கோவப்படுத மாதிரியும் அவ கூட சண்டை போடுற மாதிரியும் என்ன நடிப்பம்மா. இங்க பாரு மேனகா, எங்க அத்தை கிட்ட தேவையில்லாத ஏதாவது பேசணும்னு வச்சுக்க, அப்புறம் பல்லுகளுக்கு கலந்துரும் பாத்துக்க. என்னது, என் பல்லு கலந்துருமா? ஆமா, என் மாமியார் கூட சண்டை போட்டா நான் பாத்துக்கிட்டு நிப்பேனா? அடிச்சு பல்லகள் எல்லாம் உருத்து கையில தந்துரும் பாத்துக்க. என்னதே இவகிட்ட போய் சும்மா பயந்துகிட்டு மகாராணி வருவாளாம், அப்படியே என்கிட்ட கேட்காம எங்க அம்மா வீட்ல இருந்து வாங்கி கொடுத்த பீரோ வாஷிங் மிஷின் எல்லா பொருளையும் தூக்கிட்டு போவாளாம். நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? ஆளை பாரு ஆளை. மைனி, இப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு வாங்கி கொடுத்த பொருள்னா அது எங்க அண்ணனுக்கு தானே உண்டு. அது எங்க அண்ணன் வீட்டுல பீரோன்னு நான் எடுத்துட்டு போனேன். ஆமா ஆமா, எடுத்துட்டு போவ. அதான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு எடுத்துட்டு போயிருக்கணும். என்னத்தை பாத்துக்கிட்டே இருக்கிய? எனக்கு கோவம் வருது பாத்துடுங்க. கோவத்துல உங்க மவளை அடிச்சாலும் அடிச்சு விடுவேன். நீங்களே சொல்லுங்க. ஆமாடி, உனக்கு கல்யாணம் பண்ணும்போதே உனக்கு சீர் சடத்தி எல்லாம் செஞ்சுதானே அனுப்பி வச்சிருந்த மாமியார் வீட்டுக்கு. நீ 1008 வீட்டுக்கு பால் காய்ச்சி தண்ணி கொடுத்தனும் போத. ஒவ்வொரு நேரமும் நாங்க ஒவ்வொரு பொருளை உனக்கு வாங்கி கொண்டு வந்து தரணுமா? இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஏன் நினைப்போட நீ வாரியாடி? அம்மைக்கு ஒரு நாள் அது காப்பி தண்ணி வச்சு கொடுப்போம், கை கால் வலிக்குன்னு சொல்லுதால ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோம், மருந்து மாத்திரை வாங்கி கொடுப்போம்னு கொஞ்சமாவது ஏன் மேல உனக்கு அக்கறை இருந்தாட்டி? வரும்போதெல்லாம் இங்க வீட்டுல என்ன பொருள் இருக்கு, ஏது பொருள் இருக்கு, இங்க இருந்து தூக்கிட்டு ஓடலாம்னு தானே இருக்க. ஏற்கனவே ஓட்ட உடசலான பீரோ வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் காயலங்கடல போடலாம்னு தான் இருந்தோம். ஆனா நீ தான் வந்து கேட்ட, மைனிகாரி கொண்டு வந்த எல்லா பொருளும் எனக்கு வேணும், நான் எடுத்துட்டு போறேன்னு நிலையா நின்னேல. எங்களுக்கும் வண்டி செலவு மிச்சம்ல, அதான் தூக்கிட்டு போன்னு உன்கிட்ட சொன்னேன். சரி, மைனிகாரிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு மாமான்னு கூட என்கிட்ட கேட்கல. கிடைச்சா போச்சுன்னா தூக்கிட்டு ஓடுன. இப்ப வந்து நின்னுகிட்டு மாமியார் ஓட்ட உடசல்னு சொன்னாவ அப்படி இப்படின்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னும் 4 அடி சேர்த்து போடுங்க. பாருடி, உன் மாமியார் மாமனார் உன் புருஷன் எல்லாம் ரொம்ப நல்லவங்க. அவங்க கூட இருந்து வாழ முடிஞ்சா வாழு. உன் திமிர்த்தனத்தை எல்லாம் அங்க காமிச்சேன்னு வச்சுக்க, உன் மாமியார் எப்பமோ ரெடியா தான் இருக்காவோ அவங்க மகனுக்கு 2வது கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பாக்கிறதுக்கு. இங்க பாரு மேனகா, நல்ல எண்ணத்தோட இந்த வீட்டுக்குள்ள வர முடிஞ்சா வா. இனி ஒரு நேரம் எங்க மாமியாருக்கும் எனக்கும் சண்டையை மூட்டி விடணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வச்சேன்னு வச்சிக்க, 2 காலும் துண்டாயிரும் பாத்துக்க. அப்படியெல்லாம் ஒரு முடிவெல்லாம் நீங்க எடுக்காதீங்க. நான் எடுக்க மாட்டேன், நீ எடுக்க வச்சிராத. இங்க பாரு மேனகா, நீ நல்ல பிள்ளைதான். நீ கேப்பார் பேச்சை கேட்டுதான் இந்த ஆட்டம் ஆடிட்டு கிடக்க. இந்த 4 முடி கீதா இருக்கல்ல, சரியான திமிரு பிடிச்சவ. இந்த தெருவுல எல்லார்கிட்டயும் அடி வாங்கிட்டு தான் கிடக்கா. அவ வேணுக்கும்னே உன்கிட்ட கோல் மூட்டியாக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு இன்னொரு நேரம் கண்டிப்பா என் கையில அவ மாட்டுவா. இன்னைக்கு அவ மாட்டுன்னு வச்சுக்க, சட்னி தான். ஆமாடி, என்ன முழிச்சிட்டு இருக்கா? அவ சொன்னதையெல்லாம் கேட்டேல. 4 முடி கூட சேராத. அவ கூட சேர்ந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் உன் மாப்பிளைக்கு 2வது கல்யாணம் பண்ணுவாங்கல்ல, அங்க போய் மணமக்களை வாழ்த்திட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வர வேண்டியதான். ஆமா மேனகா, அங்கேயும் சாப்பாடு எடுக்கிறதுக்கு 4 முடி பாத்திரத்தை தூக்கிக்கிட்டு வருவாவோ. ஜாக்கிரதையா இருந்துக்க. மரியாதையா உன் மாமியா வீட்டுக்கு கிளம்பு, இல்லன்னு வச்சுக்க. என் மருமக சொன்ன மாதிரி உன் செவுட்ட பேத்து பல்ல உருட்டு உன் கையிலே தந்துரும்டி. ஐயோ ஐயா, மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி. அதே மாதிரி எங்க மாமியா வீட்டுக்கு போனாலும் எனக்கு அடி உழுது, இங்க எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு அடி உழுது. இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டம்மா, நான் போறேன். மரியாதையா உன் மாமியா வீட்டுக்கு கிளம்பு, இல்லன்னு வச்சுக்க. என் மருமக சொன்ன மாதிரி உன் செவுட்ட பேத்து பல்ல உருட்டு உன் கையிலே தந்துரும்டி. ஐயோ ஐயா, மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி. அதே மாதிரி எங்க மாமியா வீட்டுக்கு போனாலும் எனக்கு அடி உழுது, இங்க எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு அடி உழுது.
எங்கன அடிபட்டாலும் புத்தி வராது. எங்கே செல்லும் இந்த பாதை? போயிட்டாளா? போட்டு இனி இந்த பக்கமே வராண்டா. என் வீடு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பரிமளா பாட்டி. அவ மாமியார் வீட்லயும் பிரச்சனை பண்ணி பார்த்தா சரியா வரல, இங்க வந்து இப்ப பிரச்சனை பண்ணி பார்த்தா சரியா வரல. பாத்தியாளா? நீங்க வேற 2 அறைய கொடுத்து ஏசி விட்டேல. இனி கொஞ்சமாவது அவ மேனகா திருந்துவா. அப்படியெல்லாம் இல்லம்மா, நீ நினைக்க மாதிரிலாம் இல்ல. என் மவள திருந்தவே மாட்டா. நானே தான சொல்லுதேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அதுக்குன்னு அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம இருக்க முடியுமா? இப்படியே விட்டுட்டாலும் உங்க மகள்ல நீங்க தான் அக்கறையா இருக்கணும். போதம்மா, இவ்வளவு நாளா அவ மேல அக்கறையா இருந்தது போதும். என் மருமா கூட சண்டைய போட்டுட்டு வீட்ல நிம்மதி இல்லாம இருந்ததும் போதும். இனிமேலாவது வயசான காலத்துல உள்ள தண்ணியை குடிச்சிட்டு நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்க மறக்காதோ. எக்க விடுங்க, எல்லாம் சரியாகும். எங்க மாமியார் அவளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாவல்ல, இப்போதைக்கு அதுவே போதும். அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு. என்னைக்கா இருந்தாலும் இவ திருந்திதானே ஆவணும். அப்பதானே மாமியார் வீட்லயும் சேப்பாவோ உங்க வீட்லயும் சேப்பியோ. ஏக்க நீங்க நினைக்க மாதிரிலாம் இல்ல. 4 பேர் வேணும், நமக்கு சொந்த பந்தங்கள்லாம் வேணும்னு நினைக்கப்பட்ட ஆள் கிடையாதவா. மாமியார் வீட்டுக்கு போனா மாமியார் இவளுக்கு எல்லா வேலையும் பணிவிடையும் செய்யணும்னு நினைப்பா. இங்க வந்தா அப்படியே நானும் எங்க மாமியாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும். அவ நல்லா சோபால உட்கார்ந்துருப்பா, நான் அவளுக்கு வேலைக்கு படிச்சு கொட்டணும்னு நினைப்பாக்கா. இப்படியாப்பட்ட இவெல்லாம் ஒரு நாளும் திருந்த மாட்டா. அவ திருந்தினாலும் சரி, திருந்தாவளி போனாலும் சரி. ஆனா எனக்கு மட்டும் நல்லா தெரியுது, எங்கனையோ நல்ல பலத்தை அடி வாங்கிட்டு வரதா போற. வேணும்னா பாரு, புதுசா ஒரு பீரோவோ துணிமணியும் வாங்கி கொடுத்துட்டானே என் மருமகளுக்கு. என்ன வரத்து வந்துட்டா இவ்வளவு நேரமா? மரகதம், என் மகா திருந்திருவா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? இப்ப அவளை கூப்பிட்டு இந்த பீரோவை தூக்கிட்டு போன்னு சொன்னேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். வேண்டாம்னே சொல்ல மாட்டாளா? உடனே வண்டியை பிடிச்சிட்டு வந்து அலேக்கா தூக்கிட்டே போயிருவா பாத்துக்க. அது சரிதான், அவளும் அப்படியாப்பட்ட ஆளு தானே. இங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு அவ பாட்டுக்கு சண்டையை போட்டுக்கிட்டு இருப்பாவோ. இங்க வீட்டுல உள்ள என்ன பொருள் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் அள்ளிட்டு போலாம்னு தானே இருப்பா. உடுங்கக்கா, அவ பேச்ச எடுத்தாலே டென்ஷனா தான் ஆகுது. எங்கே செல்லும் இந்த பாதை? யாரோ யாரோ அறிவாரோ? ஒண்ணுமே புரியல உலகத்துல. இந்த வீட்டுக்குள்ள என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. நல்லவங்களுக்கு எல்லாம் சோதனை வரும்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா? ஒண்ணுமே புரியல உலகத்துல. ஆஹா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம பாடின பாட்ட மேனு செல்லம் பாடிக்கிட்டு இருக்கா. மேனு செல்லம், மேனுமா? மேனு செல்லம், என்னமாச்சு உனக்கு? இப்படி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா? வந்த விஷயம் என்னாச்சு? நான் சொன்ன விஷயத்தை வீட்டுக்குள்ள போய் பாத்தியா இல்லையா? மேனு செல்லம், எனக்கு இப்பதான் புரியுது. அந்த பீரோவை பார்த்து அசந்திருப்ப, பீரோல உள்ள துணிமணியை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிருப்பிய. அதையெல்லாம் எப்படி வண்டியில போட்டு எடுத்துட்டு போறதுன்னு யோசனையில தானே இப்படி பாட்டு பாடிட்டு உட்கார்ந்திருக்கா. உடன் பிறவா சகோதரி நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? வண்டியை கூட்டிட்டு வரணுமா இல்லனா லாரியை கூட்டிட்டு வரணுமா? சீக்கிரமா சொல்லு. போங்கக்கா, நீங்க வேற. நானே போக்கடை இல்லாம இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா லாரியை கூட்டிட்டு வரவா வண்டியை கூட்டிட்டு வரவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ மீனு செல்லம், அப்படினா நீ இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? என்ன காரணம்னு சொல்லு. என் உடன்பிறவா சகோதரி இப்படி எல்லாம் வருத்தப்படவே கூடாது, கண் கலங்கவும் கூடாது. இப்படி அழுதுகிட்டு இருக்கே, அதுக்கு என்ன காரணம்? யார் என்ன சொன்னாவன்னு சொல்லு மேனகா. நான் அவங்கள ஒரு கை பாத்துறேன். ஏக்கா, நீங்க சொன்ன மாதிரி நான் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன்க்கா. அளவோல தேக்கு மர பீரோல எங்க அம்மா வாங்கி வச்சிருக்காவோ. நீங்க சொன்ன மாதிரி எங்க அம்மாவும் என் மைனிகாரியும் அப்படியே சண்டை போட்ட மாதிரி என்கிட்ட நடிக்கதாக்கா செஞ்சிருக்காவோ. மாமியார் மருமகளும் எவ்வளவு ஒத்துமையா இருக்காவோ தெரியுமாக்கா? எப்பவுமே எங்க அம்மா என்ன செல்ல மகளேன்னு சொல்லுவாங்கல்லக்கா. இன்னைக்கு இந்த வீட்டு பக்கமே இனி வந்துடாதான்னு என்ன சொல்லிட்டாவக்கா. எங்கக்கா போவே? இனி நான் எங்க போவே? என்னது, உங்க அம்மா உன்னை இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாக்கா, எங்க அம்மாவுக்கு தான் இப்ப என்ன பிடிக்கவே மாட்டேங்க. அதான் சொன்னோம்ல, மாமியார் மருமகளும் ஒத்துமையா இருக்காவோன்னு. எங்க அம்மாவுக்கு எங்க மைனிகாரி மேலதான்க்கா அதிகமா பாசம் இருக்கு. இந்த சின்ன பொண்ணுக்கு ரொம்பதான் திமிரு. எங்க மைனிகாரி எங்க அம்மாவும் சேர்ந்து என்ன அடிச்சு போட்டாவக்கா. என்னது, 2 பேரும் சேர்ந்து உன்னை அடிச்சு போட்டாவளா? ஆமாக்கா, ஆமா. எல்லாருமா சேர்ந்து என்ன அடிச்சு மிதிச்சு தவச்சாவோ. பரவாயில்ல, நான் உள்ளூர்காரி. ஆனா அடுத்த ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே எல்லாருமா சேர்ந்து அடிச்சாவளா? என்ன, உனக்காக கேட்கறதுக்கு நான் இல்லன்னு நினைச்சிட்டாவளோ? மீன் செல்லம், உனக்காக கேட்கறதுக்கு நான் இருக்கேன்டா. அக்கா, நான் இருக்கேன். நீ அழாத, வருத்தப்படாம அமைதியா உட்காரு. ஒரு நிமிஷத்துல இப்ப வாரேன். ஏன்க்கா, வயித்த கீட்ட கலக்குதோ? மீன் செல்லம், உனக்கு எப்பவுமே இந்த குறும்புத்தனம் ஜாஸ்தி. ஒரு நிமிஷம் போயிட்டு வரேன்னு சொன்னது
கொஞ்சம் இருந்துக்க, நான் வீட்டுக்குள்ள போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். எவ்வளவு திமிரு இருந்தா இந்த சின்ன பொண்ணு அவங்க மாமியாரும் கேட்கறதுக்கு நாதி இல்லன்னு சொல்லிக்கிட்டு என் மேனு செல்லத்தை போட்டு இப்படி அடிச்சிருப்பாவோ. பாவம் என் சகோதரி எப்படி உட்கார்ந்து வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கா. மேனகாக்கு அம்மாவே சொன்னாங்களாமே இனி இந்த வீட்டு பக்கம் வராதன்னு. பாத்துருவோம், அதையும் தான் பாத்துருவோம். ஐயோ இந்த அக்கா வேற சொல்ல சொல்ல கேட்காம போறாவள. இங்க பாரு மருமவள, என் மவ இனி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா அவளை வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டேன் பாரு. ஆமா ஆமா, அவளை இனி வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டியோ. மருமக மேல பாசமா இருந்தாதான் நமக்கு வேலைக்கு சோறு போடுவான்னு நடிச்சிட்டு இருக்கியே. எவட்டியாவா என் குடும்ப விஷயத்துல தலையிடப்பட்டவா? நாலு முடி வாங்கின அடியெல்லாம் பத்தலையோ? கீதா, அடுத்த வீட்டு விஷயம்லாம் உனக்கு தேவையா? ஓஹோ, அப்படினா நீங்க மட்டும் என்ன இவங்க வீட்டு ஆளா? நீங்களும் பக்கத்து வீட்டுக்காரி தானே? இங்க பாருங்க நாலு முடி, மரியாதையா கிளம்பி போயிருங்க. தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து விடாதீங்க. எத்திருந்தாத சில்லட்ட சென்மமே, உன் கூட சேர்ந்துதான் என் மவளும் கேடு கெட்டு போயிருக்கா. உன்கிட்டலாம் இனி எங்களுக்கு என்னடி பேச்சு? மர்மோளா மரகதா, மூணு பேரும் நல்ல அளவோல போஸ் கொடுக்காவல்ல. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். என்னமா ஒரு போஸ். அப்புறம் அம்மா அதாடி அம்மா கொண்டு போட்டாவளே. என்னக்கா ஆச்சு? என் சோக கதைய கேளு தாய் குலமே. நியாயத்தை கேட்க போய் எல்லாருமா சேர்ந்து என்ன அநியாயமா அடிச்சு போட்டாவோ. சொன்னோம்லக்கா, நான் ஏற்கனவே வீட்டுக்குள்ள போகாதேன்னு. பரவாயில்ல, நான் உள்ளூர்காரி தானே, அடி வாங்கி வாங்கியே எனக்கு மறந்து போச்சு. ஏக்கா, அப்ப அடிச்ச அடி உங்களுக்கு வலிலாம் இல்லையா? வலிக்குது, ஆனா அது வேற டிபார்ட்மெண்ட். மேனேஜர்ல இனி ஒரு நிமிஷம் கூட நம்ம இந்த இடத்துல இருக்க கூடாது. வா போவோம். எங்கக்கா போவே? இனி நான் எங்க போவே? என்ன எங்க மாமியார் வீட்டை விட்டு போன்னு சொன்னாவ, ஆனா நான் அவங்களுக்கு பதிலடியா என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லதுக்கு, இது ஒண்ணு உங்க வீடு இல்ல, இதுவும் உங்க மாமியார் வீடுதான்னு சொல்லிட்டு தான்க்கா வந்தேன். என்ன சொன்னா மேனேஜர்ல? உங்க மாமியார் வீட்டை இது உங்க வீடு இல்ல, உங்க மாமியார் வீடுன்னு சொன்னியா? ஆமாக்கா, அது எங்க மாமியார் வீடு இல்ல, எங்க மாமியாரோட மாமியார் வீடு. இனி கவலைப்படாத சகோதரி, உனக்காக இனி நான் இருக்கேன். வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். வா மேனேஜர்ல, நாம போவோம். சரிக்கா, எங்கக்கா கூட்டிட்டு போறியே என்ன? வான்னு சொல்லுதாம்ல. ஏய் அம்மா, உள்ளூர்காரினாலும் ஒரே அடியில மூணு பேர் என்ன நிமித்த எடுத்துட்டாவல. எம்மா எம்மம்மா, என்னக்கா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிய? ஆமா, உனக்கு தான் போக்கடை இல்லன்னு சொன்ன, எனக்குமா போக்கடை இல்ல? நீ தனியா கஷ்டப்படுறதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது மேனகா, அதனால தான் எங்க வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு வந்தேன். அடி வாங்கி இவ்வளவு தூரம் நடந்து வந்ததுல கொஞ்சம் சடவா இருக்கு பத்துக்க. வா, அந்த படப்பனையில கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுப்போம், அதுக்கப்புறமா உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன். சரிக்கா. ஷப்பா, எல்லார்கிட்டயும் அடி வாங்கி வாங்கி மறந்து போனாலும் இந்த சின்ன பொண்ணுகிட்டயும் மரகத